Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரைங்க. இந்த ரெசிபி நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாங்க, பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. கோவக்காய் வேணான்னு சொல்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சுகர் லெவலும் கண்ட்ரோலா இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சிருக்கேங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 300 கிராம் கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு ரவுண்டா வேணுனாலும் நீங்க கட் பண்ணிக்கலாங்க. ஒரு கோவக்காவை 4 இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கோவக்காவை ஆட் பண்ணிட்டு லேசாக கிளறி விட்டுறலாங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம லைட்டாக இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோங்க. இது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க, ஸ்டீம்லேயே தான் வேகணும். ஸ்டீம்லேயே நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். முதையே ஆட் பண்ணிட்டோன்னா காய் வேகாதுங்க, மசாலா ஐட்டம்ஸ்லாம் கருக ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஸ்டீம்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இடையில லைட்டாக நம்ம திருப்பி விட்டோன்னா ஒரே மாதிரி வெந்து வருங்க. இப்போ இது மாதிரி இடையில கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாங்க. அப்பதான் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இப்படி ஸ்டீம்லேயே வேகட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் இடையில கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டேங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நீங்க ஒரு காய் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு காய் எடுத்து பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வேகணும். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து தனி மிளகாய் தூள் தாங்க போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நிறைய வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த காரம் இதில் வந்து ஈக்குவல் ஆகிடுங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே மூடி போட்டு குக் பண்ணக்கூடாதுங்க. ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. கார்னர்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பாக வருங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே வச்சு இப்போ குக் பண்ணலாங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஓரங்கள்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக வந்துடுச்சு. ஓகேங்களா, ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. பாருங்க, எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. இது எல்லா ரைஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. கோவக்காய் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கோவக்காய் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.